என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை என்று சொல்ல வந்திருக்கின்றேன். உன் இல்லத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட இந்த பொருளை போட்டுவிட்டார்கள். உடனடியாக அதனை எடுக்க வேண்டும். அதனை எடுக்க நான் சொல்கின்ற இந்த பொருளை நீ நெருப்பில் போட்டுவிட வேண்டும். உன் தாயானவள் உன்னை என் பிள்ளையாக நினைத்து உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம், என் குழந்தை, நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிடாதே. பிரத்யங்கரா உனக்காகவே நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். அம்மா எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தை உனக்கு சொல்வதாக இருந்தாலும் அதை காரணமில்லாமலும் உண்மை இல்லாமலும் உன்னிடம் சொல்வதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்படி என்ன விஷயத்தை இவர்கள் செய்திருப்பார்கள் என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன். அதை சற்று பொறுமையாக என் பிள்ளை நீ கேட்டு என்னவென்று தெரிந்து கொள். இதற்கு முன்பாக சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் எப்பொழுதுமே முயற்சி செய்யாமல் நீ எதையுமே பின்வாங்கி நிற்காதே. முயற்சி என்பது உனக்குள் இருந்த பிறகு அதை நீ விட்டுவிட்டால் அது வேறு. ஆனால் எதிலும் ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் முடியாது என்று நீ எப்பொழுதும் பின்வாங்கி விடக்கூடாது. தோல்வி ஏற்பட்டு விட்டது என்றால் தோற்று விட்டோமே என்று எண்ணாதே. நீ ஒரு நாள் வென்று விடுவாய். ஆனால் நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னுடைய நேரத்தை ஒருபோதும் நீ வீணாக்க மாட்டாய். அது உன்னுடைய தோல்வியை பல மடங்கு அதிகரித்து விடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தோல்வியை இது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அது நிலைத்திருக்கச் செய்துவிடும். எப்பொழுதுமே சற்று கவனமாக நீ இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி இருக்கும் நேரங்களை சற்று புரிதலோடு நீ என்னவென்று திரும்பிப்பார். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை சுற்றி நமக்கு ஒரு கெடுதல் நடக்கிறது என்றால் அதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தடைகள் 1000 வந்தாலும் தடைகளை தகர்த்து முன்னேற உன்னால் முடியும் என்று நீ உன்மீது கொள்ளும் நம்பிக்கைதான் உன்னுடைய வெற்றியின் முதலாவது படி என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வெற்றியை உறுதி செய்யும் இந்த விஷயங்களை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. எப்பொழுதும் போல இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்வது உண்மை என்றால் இனி உனக்கு நடக்கும் அத்தனை நன்மைகளையும் கட்டாயமாக உன்னால் தெளிவுபட உணர்ந்திட முடியும். நிச்சயமாக எதையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னால் ஒவ்வொரு நிலையையும் முழுமையாக பெற்றுவிட முடியும் என்பதனை நீ நம்பு. வேண்டியது எல்லாமும் நீ வேண்டியபடியே உனக்கு சரியாக நடக்கும்படி இந்த வாழ்க்கை உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருந்து எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். உனக்கான இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்த நாளும் உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் சில விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலங்கள் எல்லாமும் இனி எந்த நாளும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, உனக்கென ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொண்டு சரியாக வாழும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடப்பதை உன்னால் எப்பொழுதும் தெளிவில் உணர்ந்திட முடியும். இத்தனை காலமும் நமக்கு சோதனைகளை கொடுத்தது என்னவென்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக என்னவென்று உணர முடியும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையானது என் குழந்தைக்கு எத்தனை சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்திருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் இருந்தும் நீ மனப்புரிதலோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் அல்லவா? உன்னை நான் எந்த நேரமும் கைவிட அனுமதித்தது கிடையாது.
உனக்கு ஒரு மன நிம்மதி வேண்டும் என்றால் அதை ஒருபொழுதும் நான் உனக்கு கொடுக்காமல் விட்டதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை தொடர்ந்தாலும், எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்தாலும் என் பிள்ளை எதையுமே நீ அவ்வளவு சுலபமாக கைவிட்டு விட முடியாது. உன் பிரத்யங்கரா நான் உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த காலங்களில் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை தீமைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காகவே நான் வருகிறேன் என்பதும் நீ அறிந்திட்ட மிகப்பெரிய விஷயங்கள் தானே. உன் வீட்டின் மீது போடப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமாக அங்கிருந்து எடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்பொழுதுதான் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உனக்கு வேண்டி நான் என்னவெல்லாமும் உன் முன்னிலையில் எடுத்துச் சொல்ல யோசிக்கும் இந்த நேரம், என் குழந்தை, எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ விட்டு விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. அதுபோல உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அத்தனையையும் நான் நிச்சயமாக உனக்கு சரியாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முன்னிற்கும் இந்த காலம் முழுக்க உன்னை எப்பொழுதும் கவனமாக ஆட்டி படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி இருக்கிறது. எத்தனையோ சூழ்நிலைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காமல் இருக்க வேண்டும். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாமல் இருக்க வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் சரியாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். சரியாக உன்னை இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வைக்கும். தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் நீ விரும்புகின்ற நம்பிக்கையை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த நேரம், நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் பிரத்யங்கரா உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். நான் வருவது உனக்கு நல்லதொரு நிலையை உருவாக்கி கொடுக்கத்தான். நான் வருவது உனக்கு இந்த வாழ்க்கையின் நல்ல நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கத்தான். அப்படியானால் உன் வீட்டின் மீது போடப்பட்ட பொருளை அம்மா சொன்னதும் நிச்சயமாக நீ எடுத்து விடத்தானே வேண்டும். அதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் என் பிள்ளை நீ எடுத்து விடும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தெளிவுபடுத்தும். என் குழந்தையே, எந்த ஒரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொண்டு வாழும் இந்த நேரம், நாம் யோசிக்கும்படியான பல விஷயங்கள் நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ யோசிப்பது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலுமே என் பிள்ளையினுடைய எண்ணங்களை நான் உனக்கு சரி செய்து கொடுக்கிறேன் என்றால் அதையெல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உன்னை எந்த நிலையிலும் ஆனந்தப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல அம்மா சொன்னதை சொல்கிறாள் என்று நீ யோசிக்கிறாயானால் உனக்கு நான் மீண்டும் ஒரு விஷயத்தை உணர்த்துகிறேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும்
நீ ஆசைப்படுகின்றபடி உனக்கான நன்மைகள் எப்பொழுதும் சரியாகவே நடக்கும். நீ ஆசைப்பட்டபடி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாகவே உணர்த்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் தெளிவாகும்படி, உனக்கான நேரம் எல்லாமும் உன்னை வழிநடத்தும்படி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக உன்னை காயப்படுத்தி இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தினால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சோதனைகளை என் குழந்தை நீ சந்தித்திருக்கிறாய். உனக்காக வேண்டி நான் எல்லாவற்றையும் உனக்கு தருகின்ற இந்த நேரம், உன் வீட்டின் மீது இருக்கின்ற இந்த விஷயங்களை முதலில் நீ தகர்த்தெறிய வேண்டும். அதை மட்டும் என் குழந்தை நீ சரியாக செய்துவிட்டால் போதும். நிச்சயமாக இனி உனக்கு நல்லது நடக்கும். நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை கட்டாயமாக என் பிள்ளை நீ எரித்தே ஆக வேண்டும். அப்படி நீ செய்தால் மட்டும்தான் உன்னை தேடி நல்ல விஷயங்கள் இனி நடப்பதை உன்னால் எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து மன நிம்மதியோடு வாழ வைக்கும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ எதை பற்றியும் இனிமேல் யோசித்து கலங்காதே. உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் சரியாகவே உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நிலைகளில் நீ யோசிக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வருகின்ற பொழுது அம்மா சொன்ன விஷயங்களில் இருக்கின்ற ஆழமான கருத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நீ நினைத்தது எல்லாமும் நடக்காமல் போகலாம். நீ யோசிப்பது எல்லாமும் உனக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ உணர்ந்து புரிந்து இனிமேல் சரியாக இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். மனதளவில் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவோடு பெற்றுக்கொள். முடியாது என்றும் நடக்காது என்றும் நீ யோசித்த விஷயங்கள் சில சமயங்களில் எல்லாம் உன் கைக்கு வந்து உனக்கு எட்டாமல் போயிருக்கின்றது. இனி எந்த நாளும் உனக்கு நான் வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள். காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடப்பதில்லை. தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை எதையும் உனக்கு கொடுப்பதில்லை. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒரு விஷயம் சரியாக நடக்கும் என்றால் அதனை என் பிள்ளை எப்பொழுதும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வீட்டின் மீது போடப்பட்ட விஷயங்கள் என்னவென்று முதலில் நீ தெரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு இந்த விஷயம் நடக்காமல் நிச்சயமாக உன்னால் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் தற்சமயம் போடப்பட்ட இந்த விஷயத்திற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் அல்லவா? தற்சமயம் நடக்கின்ற இந்த விஷயத்திற்கு உடனடியாக தெளிவினை பெற வேண்டும் அல்லவா? அதனை புரிந்து கொள்ள, இதனை தெரிந்து கொள்ள என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொரு நிலையிலும் சில மனிதர்களை உன்னிப்பாக கவனித்து பார். எப்பொழுதும் உன் வீட்டில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதில்தான் இவர்களின் கவனம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் உன்னிப்பாக என்னவென்று பார்த்து கொண்டிருப்பார்கள். உன்னிடம் எப்பொழுதுமே நோண்டி துருவி பல கேள்விகளை கேட்டு கொண்டிருப்பார்கள். வேண்டும் என்றே உன் வீட்டில் நடப்பதையும் உன் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு முன்னேற்றங்களையும் இவர்கள் என்னவென்று உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக உணரும் இந்த நேரம், ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனையும் ஏது கொடுக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மாற்றாக இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியான மாற்றத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக இனி புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நான் மதிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா? உன் வீட்டின் மீது இவர்கள் போடப்பட்ட ஒரு விஷயம் கண் திருஷ்டி. உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உன் மீது கண் திருஷ்டியை போட்டு விட்டார்கள். இனிமேலும் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். உனக்கு எந்த வகையிலும் சந்தோஷம் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதும் என் பிள்ளை நீ சற்று அதிகமாக யோசிக்க வேண்டும். எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் பல முயற்சிகளை செய்து என் பிள்ளை நீ ஒவ்வொரு நிலையிலும் முன்னேற்றத்தை அடைய முயற்சி செய்தாலும் இந்த கண் திருஷ்டி என்பது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் பொல்லாதது. அதனால் இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள், இன்று இரவு செய்தாலும் சரி அல்லது நாளைய பொழுது செய்தாலும் சரி, எப்பொழுது இந்த வாக்கு உன் கண்ணில் படுகிறதோ அப்பொழுது இந்த விஷயத்தை என் குழந்தை நீ சரியாக செய்துவிட தொடங்கு. கல் உப்பை கொஞ்சம் மிளகாய் வத்தலையும் எடுத்து உன்னுடைய தலையை சுற்றி அதனை நீ அடுப்பில் போட்டுவிடு. கொஞ்சம் சிரட்டையை போட்டு நெருப்பை எரித்துக்கொள். அது கங்காக மாறிய பிறகு அதனுள் இதை போட்டு எரித்துவிடு. அதனுள் இந்த உப்பும் கல் உப்பும் மிளகாய் வத்தலும் வெடித்து சிதறும் பொழுது அதோடு சேர்ந்து உன்னை ஆட்டி படைத்த இந்த கண் திருஷ்டிகளும் விலகி ஓடும் என்பதனை மறந்து விடாது. என் குழந்தையே, இதையெல்லாமும் நாம் சரியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது இதற்கு முன்னால் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாமல் இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் வராமல் இவை உன்னை தடுத்து நிறுத்தும். அதாவது நீ வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் தெய்வத்திற்கு உகந்த நாட்களிலும் இது போன்ற விஷயங்களை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இது போன்ற கண் திருஷ்டிகளில் இருந்து உன்னை பாதுகாக்கும். உனக்கு வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும். உன்னை சுற்றி வரும் இந்த தேவையற்ற மனிதர்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அத்தனையும் உனக்கு சாதகமாக நடத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை காலமும் நான் உனக்காக என்ன கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நிலையையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை இனி நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் குழந்தை நீ அஞ்சி நடுங்க வேண்டாம். இந்த பிரத்யங்கரா நான் உன்னோடு உடன் இருக்கும் பொழுது இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். அம்மா சொன்னது போல ஒவ்வொரு முறையும் செய்ய பழகு. எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு இதனால் தடைப்பட்டு நிற்கிறது தெரியுமா? கண் திருஷ்டி மிகவும் பொல்லாதது என்று அம்மா பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். இவர்களினுடைய பொல்லாத கண்களைத்தான் உன் வீட்டின் மீது போட்டு விட்டார்கள். இதனால் உனக்கு பல தீய விஷயங்கள் தான் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இனிமேலும் இது இப்படி நடக்கக்கூடாது என்றால் முதலில் உன்னுடைய நாவை நீ அடக்க வேண்டும். அதாவது எதற்கெடுத்தாலும் எல்லா விஷயங்களையும் வீட்டில் நடப்பதை வெளியில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எந்த விஷயத்தை ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமோ, எந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்வதனால் நமக்கு எந்த நிலையிலும் சோதனைகள் வராதோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஆறுதலுக்காக அவர்களை தேடுகின்ற உனக்கு நிச்சயமாக எந்த வகையிலும் யாரையும் காயப்படுத்தும் உரிமை கிடையாது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா சொல்வது போல நீ சரியாக இருந்தாயானால்
நிச்சயமாக உனக்கும் இனி நல்லது நடக்கத் தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.